ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு ரெசிபி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பேரிச்சம்பழம் 1/2 கிலோ எடுத்துருக்குங்க. எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்து நீக்கிட்டு க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இது 1/2 கிலோ பேரிச்சம்பழம். இதுக்கு வேர்க்கடலை 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு 250 கிராமு. அதை நல்லா வறுத்து வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஃபேனில் ஆற விட்டுருங்க. பாதாம் பருப்பு அதே போல் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த கப்பு நிறைய மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு 250 ml கிராமு. அதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு 100 போதும். 100 சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. எல்லாம் வாசம் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கணும், சிம்மிலே வச்சு. வெள்ளை எல்லையும் அது ஒரு 50 கிராம் எடுத்தால் போதும். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா ஃபேனில் ஆற விட்டுக்குங்க. ஆறின பிறகு 1 by 1 நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். பேரிச்சம்பழத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நியூட்ரிஷன் அதிகம் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஒரே டைமில் எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கிடச்சிரும். டெய்லி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட ஒன்று வச்சு கொடுத்துடலாம். இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. பெரியவங்களும் சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்க பார்த்து சாப்பிடுங்க. குழந்தைங்கள்லாம் பேரிச்சம்பழம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே, அதாவது ஒரே டைமில் நமக்கு எல்லா சத்துக்களும் கிடச்சிருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம உருண்டையாகவே பிடிச்சி வச்சுக்கலாம். பிஸ்கட்டு சாக்லேட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை எல்லையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்க வேண்டியதான். இது நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வேணாலும் தாங்கும். வெளியில் வச்சிட வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரே டைமில் நம்ம பாதாம் கொடுக்க மாட்டோம், முந்திரி கொடுக்க மாட்டோம், பேரிச்சம்பழம் கொடுக்க மாட்டோம். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் நம்ம சேர்க்குவோம். இப்படி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா சத்தும் ஒரே டைமில் கிடைக்கும். ஒரு டைம் நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம்னா நம்ம 1 மாதத்துக்கு இதை இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.